ஹாய் வணக்கம்ங்க. கெமிக்கல்லாம் எதுவுமே பயன்படுத்தாம முகத்தை நல்ல பிரைட்டா க்ளோவா வச்சுக்கக்கூடிய ஒரு க்ரீம் வீட்டிலே சிம்பிளா எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இதை நீங்க டே க்ரீமாவும் பயன்படுத்தலாம், இல்லைன்னா நைட் க்ரீமாவும் பயன்படுத்திக்கலாம். ரெகுலரா பயன்படுத்திட்டு வரும்போது முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் இது எல்லாமே மறைய ஆரம்பிக்கும். தொடர்ந்து நீங்க ஒரு 2 மாசமாச்சும் பயன்படுத்தும் போது மெலாஸ்மான்னு சொல்லக்கூடிய அந்த மங்கு இருக்குல்ல, அதுவுமே படிப்படியாக மறைய ஆரம்பிக்கும். சூரிய கதிர்களால் ஏற்படக்கூடிய அந்த டேனையும் ரிமூவ் பண்ணிட்டு முகத்தை நல்லா பிரைட்டா க்ளோவா யங்கான லுக்கோட வச்சுக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு 100% இயற்கையான முறையில் தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஈரம் இல்லாத ஒரு க்ளீனான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் ஆலோவேரா ஜெல், அதாவது கற்றாழை ஜெல் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான ஜெல் இருந்ததுன்னா தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் இந்த மாதிரி உங்களுக்கு க்ரீம் டெக்ஸ்சர் கிடைக்காது. அதே மாதிரி நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு தான் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஆலோவேரா ஜெல் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் அதே சமயத்தில் கலராக இல்லாமல் இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து பயன்படுத்திக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா குங்குமப்பூ ஒரு 10 போல சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட் குங்குமாதி ஆயில். எந்த பிராண்ட் வேணாலும் நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். இன்னைக்கு என்னுடைய கைப்பக்குவத்தில் ரெடி பண்ண குங்குமாதி ஆயில் தான் நான் சேர்க்க போறேன். நிறைய பேர் இதை பயன்படுத்திட்டு ரிவ்யூவும் ஷேர் பண்றாங்க. இதுல இருந்து 10ல இருந்து ஒரு 15 சொட்டு போல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் கிடைக்கும். நம்ம குங்குமாதி ஆயில் சேர்த்துருக்கோம்ல, அதனாலதான் சட்டுன்னு இந்த கலர் மாறினதே. ஏன்னா ஏற்கனவே அதில் நம்ம நிறைய குங்குமப்பூலாம் சேர்த்து தான் ரெடி பண்ணுறோம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ரீம் டெக்ஸ்சருக்கு கிடைக்கும். ஈரம் இல்லாத ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம். டெய்லியுமே நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முகத்தை தொடச்சிட்டு இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. மறுநாள் காலையில் ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். அதே மாதிரி காலையில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே தாராளமாக பயன்படுத்தலாம். வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம். ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். அவ்வளோ சூப்பரான ஒரு க்ரீம் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணும். இதில் சேர்த்துருக்கக்கூடிய அந்த குங்குமாதி ஆயில், ஆலோவேரா ஜெல், அந்த குங்குமப்பூ இத்தனை பொருட்களுமே உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த டேனை ரிமூவ் பண்ணும். இன்ஸ்டண்ட்டாகவே டேனை ரிமூவ் பண்ணும். ரெகுலராக பயன்படுத்த நல்ல முகத்துக்கு ஒரு க்ளோ கிடைக்கும். முகத்தில் இருக்கக்கூடிய அந்த டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன்ஸ் இது எல்லாமே படிப்படியாக மறைய ஆரம்பிக்கும். ஒரு வாரத்திலே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.